ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி ஜிகரதண்டா. இதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்காக கொதிக்க வச்சுக்கலாம். 1/4 லிட்டர் ஆகிற வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். ஆடெல்லாம் இருந்தால் அப்படியே இருக்கட்டும். ஆடையோடைய 1/4 லிட்டர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் எடுத்து இது சுகர் இல்லாத கோவா இதோட சேர்த்து இந்த மாதிரி பாசந்தி இருந்தால் பால் ஆடையெல்லாம் சேர்த்து பாசந்தியை வேணாலும் போடலாம். இந்த மாதிரி பால் கோவா சுகர் இல்லாத கோவா வச்சு எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் சுகர் கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சுடு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி கலர் மாறும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சுடு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி சுகர் சிரப் எடுத்து வச்சுக்கலாம். கேரமலைஸ் சிரப் இது தனியாக இருக்கட்டும், கேரமலைஸ் ஆகியிருக்கும். இது பாதாம் பிசின் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ பாலில் இந்த கேரமலைஸ் ஆன சுகர் சிரப்பை கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் கேரமலைஸ் பண்ண பாலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் இல்லாத கோவா வச்சு காய்ச்சி வச்சுருந்ததை அதை எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தால் மேலே போட்டு நன்னாரி சர்பத் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நன்னாரி சர்பத் விட்டு கலந்துக்கிட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்சமாக கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியான
ஜிகரதண்டா ரெடி ஆயிடுச்சு.